சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி. நண்பர்கள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருக்கும் கும்பராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். உங்கள் ராசியில் இதுவரை சனி பகவான் இருந்து வந்தார். இதனால் நீங்கள் ஏழரை சனிகாலம் என்பதை உணர்வீர்கள். அவர் 12ஆம் இடத்திற்கு வந்தபோதே ஏழரை சனிகாலம் ஆரம்பித்து விட்டது என்பதும் தெரியும். உங்கள் ராசிக்கு வந்த பின்னரும் அது தொடர்ந்தது. ஆனால் அவ்வப்போது பலாபலன்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருந்திருக்கும். உங்கள் ராசியில் இருந்தபோது உங்கள் உடல்நலத்தை பாதிப்படைய வைத்திருக்கலாம். மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். வீண் அலைச்சல் உருவாகியிருக்கும். உறவினர் உலகையில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரம் சனி பகவானின் 3ஆம் இடத்து பார்வையால் எடுத்த காரியம் வெற்றியடைந்து நல்ல பொருளாதார வளத்தையும் கண்டிருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருந்திருக்கும். இந்த நிலையில்தான் இப்போது சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடமான மீனராசிக்கு செல்கின்றாள். இது ஏழரை சனியின் இறுதி நிலை. இந்த ராசியில் இருக்கும்போது சனி பகவானின் காட்டம் படிப்படியாக குறையும். உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நன்மை தர இனி ஆயத்தமாவார். குறிப்பாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை தர தவறமாட்டார். இதன் மூலம் நீங்கள் உழைத்து முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். பணம் ஓரளவு நன்றாகவே கைப்புழக்கத்தில் இருக்கும். ஆனாலும் அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து சிக்கனமாக இருப்பது நல்லது. சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தர இயலாதவராக இருந்தாலும் தனது பார்வையால் நன்மை தர தவறமாட்டார். அவரது 10ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் விழுகிறது. இதன் மூலம் பொன்னும் பொருளும் கிடைக்கும். குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் வந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பெண்களால் நன்மை கிடைக்கும். பொதுவாகவே ஏழரை சனி